இந்த சிஇஓ அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையுமே இந்த ஷூவை போட்டு பார்க்க சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிண்டர்லா கடையில் வர மாதிரி எல்லாருமே ஒன் பை ஒன்னா வந்து இந்த ஷூவை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பட் யாருக்குமே இந்த ஷூ ஃபிட்டே ஆகல. இந்த பிங்க் ட்ரெஸ் போட்ட பொண்ணு வரா, இவளுக்கும் ஃபிட் ஆகல. ஆனால் ஏதோ ஃபிட்டான மாதிரி நடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டு இருக்கிறா. பட் அந்த பொண்ணு காலையும் காயம் ஏற்படுது. அதனால இந்த பொண்ணும் இதுக்கு செலக்ட் ஆகல. இந்த ஷூ யாருக்கு ஃபிட் ஆகுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்புறமா தான் இந்த பொண்ணு சொல்றா, பிரசிடென்டோடைய அசிஸ்டன்ட் தான் இந்த ஷூவை போட்டு பார்க்கவே இல்லை மேடம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றா. அதுக்கு இந்த பொண்ணும் இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிடுறா. ஏன் அப்படின்னா இந்த ஹை ஹீல்ஸ் வேற யாரோடதும் இல்ல, இந்த பொண்ணோடது தான். இந்த பொண்ணுக்கு நம்ம சிஇஓ மேல ஒரு கண்ணு. அதனால தான் இவங்களும் இன்னொரு கம்பெனியோட சிஇஓவா இருந்திருப்பாங்க. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இவங்க கிட்ட வந்து அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. 10 வருஷத்துக்கு மேல இவங்க இந்த சிஇஓவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு சிஇஓவை பாக்குறதுக்காக வரும்போது சடனா சிஇஓ கையை பிடிச்சி உள்ள இழுத்து அந்த பொண்ணை கெடுத்துடுறான். ஏன் அப்படின்னா சிஇஓ குடிச்சிருந்ததுனால என்ன பண்றேன்னு சிஇஓக்கே தெரியாம பண்ணிட்டான். இந்த பொண்ணும் அங்க இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. போகும்போது தன்னுடைய ஷூவை மறந்து அப்படியே வெறுங்களோட ஓடிட்டாங்க. அந்த ஷூ தான் இந்த ஷூ. அதனால இந்த ஷூ யாருக்கு நல்ல ஃபிட்டா செய்யறதோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த சிஇஓ ஒத்த கால்ல நிக்கிறாரு. அதனால தான் எல்லாரையும் அந்த ஷூவை போட்டு பார்க்க சொல்றாரு. இந்த பொண்ணுமே இந்த பிரசிடென்ட் பொண்ணை பிடிச்சி ரொம்பவே தொலை பண்ணிட்டு இருக்கா. நீ கண்டிப்பா அந்த ஷூவை போட்டு பார்க்கத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அந்த ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கவனிச்ச அந்த சிஇஓ அந்த பொண்ணை போய் நீ டாக்குமெண்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லி உள்ள அனுப்பிடுறாரு. தென் இவருமே உள்ள போயிட்டு எத்தனை நாளைக்கு நீ உண்மை என்கிட்ட மறைக்க போற, நீ தான் அந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதை என்கிட்ட எல்லா உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த பொண்ணு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க.